அண்ணி அது வேண்டாம், நீ சொன்ன கேளுங்க. சுமார் சீதா. மாமா என்னங்க இதெல்லாம்? ஏங்க என்னங்க இது? கொலைகாரன்னு போட்டிருக்காங்க. என் பையனை கொலைகாரன்னு முடிவே பண்ணிட்டாங்களா? அது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சு எழுத மாட்டாங்களா? அக்கா, விசாரிக்கிறது போலீஸோட வேலை. அவங்க சொல்றத வச்சு பரபரப்பா நியூஸா போடுறது பத்திரிகையோட வேலை. அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா எழுதுவாங்களாடா? என் பையனை பத்தி அவங்களுக்கு என்னடா தெரியும்? யாரோட கஷ்டத்தையும் பார்க்க பொறுக்காதவன்டா என் பையன். அவனை போய் கொடூரமான கொலைகாரன்னு எழுதிருக்காங்களேடா. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா அவங்களுக்கு? அவங்கள சொல்லி தப்பு இல்லக்கா. உண்மையான கொலைகாரன் கிடைக்கிற வரைக்கும் அவங்க பார்வைக்கு அருண் தான் குற்றவாளி. அவங்க அப்படித்தாக்கா எழுதுவாங்க. நாம எதுவும் பண்ண முடியாது. அண்ணி பேப்பர்ல எதுவும் எழுதிட்டு போட்டோம் அண்ணி. அவங்க நியூஸ் போட்டதுனால அது உண்மை ஆயிடாது. நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க அண்ணி. வருத்தப்படாம எப்படி இருக்கிறது சீதா? இது உண்மை இல்லைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அக்கம் பக்கத்துல எல்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்களே. இத பார்த்துட்டு துக்கம் விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிப்பாங்க. நம்ம அருணை பத்தி நல்லா தெரிஞ்சோம். அவன் இதெல்லாம் செஞ்சிருப்பானான்னு நம்ம கிட்டே சந்தேகமா கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? வேதா, யாருக்கிட்டையும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். யாரு எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம், அதை நம்மளால மாத்த முடியாது. நம்ம பையன் நல்லவன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. அருண் தப்பு செய்யல. அதை நிரூபிச்ச வெளியில வர்ற வரைக்கும் நாம இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க சொல்றது சரிதாங்க. நம்ம பையனை பத்தி நமக்கு தெரியும். மத்தவங்க சொல்றத பத்தி நாம எதுக்கு கவலைப்படணும்? என் பையன் நிரபராதி நிரூபிச்சு வெளியில வருவான்ல, அன்னைக்கு இவங்களெல்லாம் பேசிக்கலாம். அது வரைக்கும் இந்த வீட்டுக்கு பேப்பரே வரக்கூடாது. சொல்லுக்கா. ரஞ்சிதா அக்கா, என்ன ஆச்சுக்கா? இப்போ ஏன் நீ அழற? வாழ்க்கைய நினைச்சு தாண்டி அழற. உனக்கு விடிவு காலமே வராதாடி. சந்தோஷங்கிறது வாழ்க்கையில கிடையாதா? கடைசி வரைக்கும் கஷ்டப்படணும்னு தலையில எழுதியிருக்கா. அக்கா, இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இன்னும் என்னடி நடக்கணும்? இந்த சின்ன வயசுல சொல்ல முடியாத கஷ்டத்தை நீ அனுபவிக்கிற. நீயும் அருணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டு, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாம ஆயிடுச்சேடி. நீ ஒரு நாள் கூட அவர் கூட நிம்மதியா வாழலையேடி. அந்த பிரச்சனை தீர்றதுக்குள்ள அவர் மேல கொலை பழி விழுந்து என்னென்னமோ நடந்து போச்சேடி. இந்த பழியில இருந்து அவர் எப்ப மீண்டு வருது? எப்ப உண்மையை வீட்டுல சொல்றது? நீங்க எப்படி சேர்ந்து வாழ்றது? இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கையே முடிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கடி. அக்கா, நீ முதல்ல அழாத. நீ ஆசைப்பட்ட மாதிரி நானும் அருணும் ஒன்னா சேர்ந்து வாழதாங்கா போறோம். அதுக்கான காலம்தான் கொஞ்சம் தள்ளி போகுதுக்கா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எந்த தைரியத்துல நீ இப்படி பேசுற? ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய சிக்கல் இருக்கு. அது போதாதுன்னு இப்ப புதுசா வேற ஒருத்த முளைச்சிருக்கான். அந்த படுபாவை அருண் வெளியே வரவே விட மாட்டான் போல இருக்கே. அவன் யாரு?
அருணுக்கும் அவனுக்கும் என்ன பகை? அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எதுவுமே புரியலையேடி. அக்கா அவன் யாருன்னு எனக்குமே தெரியாதுதான். கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரியோட தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா கூடிய சீக்கிரமே நான் அவனை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன்க்கா. சட்டத்துக்கு முன்னாடி அவனை நிறுத்தி அவனுக்கு தண்டனையும் நான் வாங்கி கொடுப்பேன். ஓடி பைத்தியக்காரி. உண்மையை நம்பாம சாட்சியை நம்பினா அது என்னடி சட்டம்? அத போய் நீ பெருசா நம்பிட்டு இருக்க. உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம்க்கா. ஆனா லீகலா போராடி என் புருஷனை காப்பாத்த முடியும்னு நான் நம்பிட்டு இருக்கேன். என்னால அப்படி நினைக்க முடியலடி. இந்த போராட்டத்துல நீ தோத்துருவியோன்னு எனக்கு பயமா இருக்குடி. ஏன்க்கா அப்படியெல்லாம் பேசுற? கிடைக்கிற ஆதாரம் எல்லாம் அருணுக்கு எதிராவே இருக்கு. அவர் சொல்லிதான் கொலை செஞ்சோன்னு 2 பேர் வந்து கோர்ட்ல சரண்டர் ஆயிருக்காங்க. அதையெல்லாம் மீறி நீ எப்படி அருணை நிரபராதின்னு நிரூபிப்ப? அக்கா எனக்குமே எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா. அருண் பக்கம் இருக்கிற அந்த சத்தியம் அவரை கண்டிப்பா காப்பாத்தும். நீ சொல்ற சத்தியம் எல்லாரையும் காப்பாத்திடலடி.